அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ். நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் வந்திருக்கும், அல்லது இன்னைக்கு மார்னிங் அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2 அதில் வந்து பார்த்துருப்போம், வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ பார்ட் 3 வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம். ஸோ இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ. டிஎன்இஜிஏ தமிழ்நாடு மின்னாளுகை முகமை அப்படின்றது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு கீழே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இதன் அடிப்படையில் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இயங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க கரெக்டா மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயலிகள்லாம் என்னென்ன அப்படின்ற விஷயத்தாங்க நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ மின் ஆளுகை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். மின் ஆளுகை அப்படின்றது வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா தமிழ்நாடு மின் ஆளுகை. ஓகேங்களா? தமிழ்நாடு அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இஸ் அ பாயினர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? இ கவர்னன்ஸ் மின் ஆளுகை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஓகேங்களா, தமிழ்நாடு தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா முன்னோடி. ஓகேங்களா? பாயிண்டரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். 1998 நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு துறையை நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கி அதன் பொருட்டு நம்ம மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா மூவ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதன் பொருட்டு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிபி. ஓகேங்களா? சாரி, என்இஜிபி. ஓகேங்களா? நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்றதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அதுல வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து சில விஷயங்களை வந்து செய்யுது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எம்எம்பிஸ். ஓகேங்களா? எம்எம்பிஸ் பத்தி பார்த்துருப்போம், மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 13 ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அதன் பொருட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த 13 செய்யறதுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் பெஸ்ட் பிராக்டிஸ் இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அவார்ட்ஸும் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிஎன் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 2007 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. நம்மள்ட்டையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிபி அப்படின்றது இருக்கு, பிளான் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? பிளான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கோம். அந்த பிளானின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த 13 மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து எவ்வாறு நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பிளான் பண்ணிருக்கோம் 2007. ஓகேங்களா? இது இந்த பிளான். ஓகேங்களா? டிஎன்இஜி பி அப்படின்ற இந்த பிளான் எதன் அடிப்படையில், அதாவது எதன் அடிப்படையாக கொண்டு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் 2006 வந்து பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லும்போது இதோட விஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட விஷனே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் கவர்னன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாமர மக்கள் முதல், ஓகேங்களா, அதாவது வில்லேஜ் டு, அதாவது ரூரல் டு அர்பன் வரைக்கும் வந்து ஒரே மாதிரியான விஷயம் வந்து கிடைக்கப்பெறணும் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்வைக்கிறாங்க. அதை எதை யூஸ் பண்ணி பண்ணணும்னு பாக்குறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும்னு பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இந்த கவர்மெண்ட்ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை வந்து நிறைய இருக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ எஃபிஷியன்சி அண்ட் டென்சி ஆஃப் டெலிவரி ஆஃப் சர்வீஸ் சிட்டிசன்ஸ்க்கான சர்வீஸ்ல எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முற்போக்கான செயல் இருக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இவங்களுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்களுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இனோவேஷன்ஸ். ஓகேங்களா? இனோவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? இனோவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது எவ்வாறு இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா பாமர மனிதன் முதல் ஹைரன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து யூஸ் பண்றதுக்கு எஃபிஷியன்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கேன், எனக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியுது. அதே இது வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஆண்ட்ராய்டு வச்சிருக்கேன், பட் ஆனா அதுல எனக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வச்சிருக்க எல்லாருக்கும் வந்து இது யூஸ் ஆகும், ஆப்பிள் ஐபோனுக்கு யூஸ் ஆகாது, பிளாக் வீடியோக்கு யூஸ் அப்படிலாம் இல்ல. ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இனோவேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போகணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து டு டிரான்ஸ்ஃபார்ம் கவர்னன்ஸ் இன் எவ்ரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்றத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத முன்னெடுத்து கொண்டு வராங்க. லைக் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது கூட. சரிங்களா? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரு காலத்துல நம்ம வந்து வீட்டில் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து டைம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்மார்ட் அட்டனன்ஸ் வந்துருச்சு. ஸ்மார்ட் அட்டனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அட்டனன்ஸ் வந்து நம்ம எங்க பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து இ அட்டனன்ஸ். ஓகேங்களா? இ அட்டனன்ஸ் அப்படின்றதும் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆயிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது எல்லாமே வந்து விர்ச்சுவலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இ கவர்னன்ஸ் அப்படின்றது எல்லா கவர்மெண்ட்லயும் வந்து என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றத அவங்க வந்து நோக்கமா வச்சிருக்காங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அதோடைய ஏஜென்சிக்கும் வந்து அவங்களுடைய ஐடி நீட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா மீட் பண்ணி தரணும். ஓகேங்களா. மீட்டிங் ஐடி நீட்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் தகவல் தொழில்நுட்ப சாராம்சங்களோ இல்ல வந்து சரத்துகளோ இல்ல அவங்களுக்கு தேவையான பொருட்களையோ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி டு ஐடென்டிஃபை த காமன் சர்வீஸ் நீட்ஸ். ஓகேங்களா. காமன் சர்வீஸ் வந்து நீட்ஸ் ஃபார் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. எந்த இதுக்குனாலும் வந்து காமன் சர்வீஸ் வந்து என்ன பண்ண கொடுக்கப்படும்னா பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எஃபெக்டிவ் ஆஃப் இ சொல்யூஷன். ஓகேங்களா. இ சொல்யூஷன் இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து என்ன பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நிறைய விஷயங்களை ஏற்படுத்தணும், அதுவும் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி அது எல்லாருக்கும் போய் சென்றடையணும். அதே சமயத்துல எல்லா துறைகளுக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனை விஷயங்களையும் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நோக்கமா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கட்டமைப்பு அப்படின்றது நம்ம தமிழ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இ கவர்னன்ஸ் கட்டமைப்பு. ஓகேங்களா. அப்ப ஒரு இ கவர்னன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும். ஓகேங்களா. இப்ப நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது. அப்ப எல்லாருக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு தேவையான உபகரணங்கள் அப்படின்றது நமக்கு வேணும். ஓகேங்களா. சோ அதே மாதிரி எல்லா செயல்பாடுகளும் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி வேணும்ன்றீங்க, எல்லாத்துக்கும் வந்து உடனே அப்டேஷன் வேணும் அப்படின்றீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அடிப்படையா வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ள வராங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொண்டு வரது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன் ஸ்வான். ஓகேங்களா. டிஎன் ஸ்வான். அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிராட் பேண்ட். பிராட் பேண்ட். ஓகேங்களா. சோ மூன்றாவது டிஎன்எஸ்டிசி. ஓகேங்களா. நான்காவது சர்வர் ஃபார்ம். ஓகேங்களா. ஐந்தாவது டிஆர்சி அல்லது என்டிஆர்சின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஆறாவது கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுடு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. சரிங்க சார். இதெல்லாம் என்ன சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுல என்ன சார் இருக்கு. அப்ப என்னென்ன உபகரணங்கள், அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு தேவைப்படுது, உடனே ஒரு அப்டேஷன் வேணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தாதான் நடக்கும். ஓகேங்களா. வலையமைப்பு இருந்தாதான் நடக்கும். அப்ப அந்த வலை அமைப்புக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஓஎஃப்சில இருந்து கேபிள்ஸ் தேவை. ஓகேங்களா. அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அடாப்டர்ஸ் தேவை. ஓகேங்களா. ஒருவேளை வைஃபை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு டாங்கிள்ஸ் தேவை. ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. சரிங்களா. அப்ப இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் வேணும், அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் ரெண்டாவது வேணும், மூணாவது டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகேங்களா. ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அது என்னவா இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒர்க்கா இருக்கணும். ஓகேங்களா. கம்ப்ளீட் ஒர்க், அதாவது சென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல், மையமாக அது திகழணும். ஓகேங்களா. அந்த மையமா ஒரு இந்த விஷயம் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இங்க போகுது அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு இடத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டேட்டா போயிருச்சு, தகவலானது போயிருச்சு அப்படின்னா அதை எப்படி ரிட்ரீவ் பண்றது. இல்ல இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சுனாமி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, இன்டர்நெட் கிடைக்கல, ஆனா இருக்கக்கூடிய தகவல்களை வச்சும் தரவு அமைப்புகளை வச்சும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுக்கான சில விஷயங்கள். ஓகேங்களா. முன் எச்சரிக்கையான சில நடவடிக்கைகள். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா எங்க இருந்தாலும் நம்மளுடைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா. ஓகேங்களா. மேகக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா. சோ இது எல்லாமே சேர்ந்தது தாங்க இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. அப்ப டிஎன் ஸ்வான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகேங்களா இவங்க இந்த நெட்வொர்க் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நெட்வொர்க் தாங்க. இந்த நெட்வொர்க் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க டிஎன் ஸ்வான்ல. ஓகேங்களா. அது எங்க போகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. பர்டிகுலர் எங்க போகும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு போகும். ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக், தாலுக்கு. ஓகேங்களா. பிளாக்கு போகும், தாலுக்கு போகும். ஓகேங்களா. இதான் இதோட என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வே ஆஃப் பாத். ஓகேங்களா. அப்ப நெட்வொர்க் எப்படி டிராவல் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் தே ஆர் டிபெண்டிங் அப்பான் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம டிஎன் ஸ்பான் இருக்கு. ஓகேங்களா. அதுங்க இருந்து என்ன ஹெட் குவார்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், தாலுக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்பதான் தகவலானது ஒரே ஒரு சேர என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பரிமாறப்பட்டு. ஓகேங்களா. அதனாலதான் வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படின்றதுனால நம்ம செர்வரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை கனெக்ட் பண்றதுக்கான
மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. இந்த ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ்லாம் யார் கொண்டு வந்து தருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்காட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. மூன்றாவது தகவல்கள் ஓகேங்களா. எல்லா தகவல்களுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் அப்படின்றதுனால தரவு அப்படின்றது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதனால டிஎன்எஸ்டிசி ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர், டேட்டா சென்டர் தரவு மையம் ஓகேங்களா, தரவு மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த தரவுகள் எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு சர்வர் அப்படின்றது வேணும். அந்த சர்வருக்குள்ள என்ன விஷயங்கள். நெக்ஸ்ட் டிசாஸ்டர் ஓகேங்களா, டிசாஸ்டர் ரெஸ்கியூ சென்டர், அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ரெஸ்கியூ சென்டர்னு கூட இதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேகக்கணினி திட்டம் ஓகேங்களா, மேகக்கணினி திட்டம். ஒரு உதாரணத்துக்கு அடாப் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க. அடாப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் இருக்கும் ஓகேங்களா. அதுல ஸ்கேன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி அந்த அடாப் ஸ்கேனை எடுத்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட். ஒன் டிரைவ், ஒன் டிரைவ்ல நீங்க ஸ்டோர் பண்ண ஒரு பிடிஎஃப் நீங்க டக்கு எடுத்து பார்க்கணும்னா பண்ணலாம். கூகுள் டிரைவ் சரிங்களா. இது எல்லாமே வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா மேகக்கணினி திட்டத்தினுடைய ஒரு வலையமைப்பு. எங்க இருந்தனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தினாலும் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுடைய மெயில் மட்டும் சிங்க்ரனைஸ் ஆயிருந்தா போதும், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய தரவுகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து இ கவர்னன்ஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. டிஎன்இஜிஏ கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்வான் பிராட்பேண்ட், அடுத்து வந்து டிஎன்எஸ்டிசி தரவு மையம், அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா செர்வர் டிஎன் செர்வர் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்சி என்டிஆர்சி இருக்கு. அடுத்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே ரைட் ஃபைன். இதுல ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும், இல்ல இதுல ஏதாவது சில கண்டுபிடிப்புகளை நம்ம கொண்டு வரோம், இல்ல இந்த விஷயங்கள் இதற்கு அப்பாற்பட்டது. இப்ப ஒரு காலத்துல ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, *246 ஓகேங்களா, *245 ஓகேங்களா, *245 அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அல்காரிதம்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது எல்லாமே அல்காரிதம்ஸ் எதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்ட அல்காரிதம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுடேட் ஆகி பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம சில நேரங்களில் விபிஎன் போட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா சில டவுன்லோட்ஸ் பண்றோம் ஓகேங்களா. சோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சில செக்யூரிட்டி பர்பசஸ் ஓகேங்களா. சோ அதன் அடிப்படையில் அந்த செக்யூரிட்டி பர்பஸ் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும், இந்த விஷயங்களை இன்வால்வ்மெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு நாலேஜ் ஷேரிங் ஒன்று வேணுன்றதுக்காக கடைசியா என்ன கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா என்கேஎன் ஓகேங்களா, நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று கொண்டு வராங்க. இது நம்மளுக்கு பின்னாடி பிபிடியில் இருக்கு, இது நம்ம பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. சோ இதுதான் வந்து இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னொரு தடவை எழுதுறேன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பானது டிஎன் ஸ்வான், நெக்ஸ்ட் எல்காட்னால ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிராட்பேண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மடிக்கணினி திட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்காட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா. சோ அடுத்து டிஎன்எஸ்டிசி ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஆர்சி என்டிஆர்சி ஓகேங்களா. சோ அதுக்கு மேல என்ன பார்த்தோம்னா சர்வர் ஃபார்ம், சர்வர் ஃபார்ம். இந்த சர்வர் ஃபார்ம் அடிப்படையாக கொண்ட கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுடு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக கணினி திட்டம். இதான் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இது 6 ஓகேங்களா. அடுத்து 7 வரதான் பார்த்தோம்னா என்கேஎன் ஓகேங்களா. நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நெட்வொர்க், நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நெட்வொர்க் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நேஷனல் லெவலில் நம்மளுடைய நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், உள்ள ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாங்க ஓகேங்களா. சோ இதான் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவங்க கொடுக்கக்கூடிய நெட்வொர்க் ஒரு 3 விதங்களாக இவங்களுடைய நெட்வொர்க் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த வலைதளத்தை வந்து ஓகேங்களா, இந்த வலைதளத்தை ஒரு 3 விதங்களாக வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் ஓகேங்களா. இது வந்து துறை சார்ந்த, துறை சார்ந்து வரக்கூடிய வலையமைப்பு சரிங்களா. இன்டர்நெட் தான், பட் ஆனா அதே சமயம் கனெக்டிவிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு எங்க ஸ்கூல் எடுத்துக்கோமே, எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை நான் வந்து ஆக்சஸ் பண்றேன், என்னுடைய லேப்டாப்ல ஆக்சஸ் பண்றேன்னா அவங்களுடைய செர்வரை நான் டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்னுடைய லேப்டாப் மூலியமாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்றது அவசியம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ் லேப்குள்ள போயிட்டு ஒரு சிஸ்டத்தை எடுத்து அதுக்காக உட்காந்து என் லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஃபைலை இங்கே ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த செர்வருக்கு ஷேர் பண்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய லேப்டாப்ல அந்த நான் இந்த வலைதளத்தை நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படி இல்ல வலைதளம் இல்ல இன்டர்நெட் இல்ல சார், நான் நார்மலா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கேபிள் வழியா ஓகேங்களா, அந்த ஈத்தர்நெட் கேபிள் ஓகேங்களா, ஈத்தர்நெட் கேபிள் இப்படி இருக்கும் ஓகேங்களா. இது பேர் வந்து RJ45 சொல்லுவாங்க சரிங்களா. இதுல போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட் நம்ம லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா, லேண்ட் கேபிள்னு சொல்லுவாங்க. இது RJ45ன்றது இதோட ஜாக்கே லேண்ட் கேபிள் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்மளுடைய சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிட்டோம்னா கூட இந்த சர்வர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் ஆகும்
ஓகேங்களா. ஸோ அதன் அதன் பொருட்டு துறை சார்ந்து சில சில துறைகள் இப்போ வந்து சில சில ஒவ்வொரு துறைகளுக்கும் வந்து ஒவ்வொரு வலைதளம் நம்மளால அமைக்க முடியாது. எல்லா துறைகளையும் வந்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரதுக்காக நம்ம ஹரிசாண்டல் அப்படின்ற ஒரு வலைதளத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2வது வெர்டிகல். ஓகேங்களா. இந்த வெர்டிகல் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன். அதாவது பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெர்டிகல்னு சொல்றோம். அவங்க யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரெடனன்ட். ஓகேங்களா. ரெடனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடனன்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்வான் வேலை செய்யல. ஓகேங்களா. டிஎன் ஸ்வான் வந்து வேலை செய்யல அப்படின்னா ஓகேங்களா, வேற ஏதாவது நெட்வொர்க் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா வேணும்ன்றதுனால நம்ம பிஎஸ்என்எல்லோ ஓகேங்களா, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டரேட், ஆர்டிஓஸ் ஓகேங்களா, தாலுக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டனன்ட் அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஒருவேளை டிஎன் ஸ்பான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு இதுல சர்வீஸ்ல இருக்கு, இல்ல வந்து இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இது செயல்படாது அப்படின்னா இன்னொரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம வேற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செயல்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்ற இந்த வலைதளங்களை வந்து 3 வகையாக பிரிச்சு ஓகேங்களா, துறை சார்ந்ததுக்கு ஹரிசாண்டல் அப்படின்றதும் ஓகேங்களா, பொது பொது வெளிகள்ல பப்ளிக்காக யூஸ் பண்றது எல்லாத்தையுமே வெர்டிகல் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது ரெடண்டன்டாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் ஓகேங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஎன் ஸ்பேன் தான் தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க், அடுத்து டிஎன்எஸ்டிசி, அடுத்து சிஎஸ்சி ஓகேங்களா, காமன் சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு இசேவை மையத்துக்குலாம் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க்ஸ், அதாவது வெர்டிகல் நெட்வொர்க், செங்குத்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்எஸ்டிசிக்குலாம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சர்வீஸ் சென்டர்ஸ், சிஎஸ்சில இருந்து போகும் ஓகேங்களா, டேட்டா சர்வீஸ்க்கு போகும். ஆனால் தனித்தனியாக வந்து என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிறகு போகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டிஎன் ஸ்வான் ஓகேங்களா. ஸோ இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அல்லது யூனிட்ல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மேக் பண்ணி பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட், அடுத்து சப் டிவிஷனலுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் அண்ட் ஹைரார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டையுமே கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பேண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் கரெக்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து குரோமை கிளிக் பண்றேன், குரோம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் இப்போ 6ஆம் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தும். இவங்க அப்படியே சுத்திட்டே இருந்தா சரியா இருக்குமா, அடுத்த வேலை பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால வந்து இன்க்ரீஸ் பேண்ட் வித்னால இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ 5G முதல் கொண்டு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓஎஃப்சி கேபிள் வரக்கூடிய பேண்ட் வித் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 MBPS இருந்து இப்போ 300 MBPS வரைக்குமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ் இன் எஃபிஷியன்ட் மேனர் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரிக் சர்வீசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு மைய விஷயங்கள் நம்ம கடத்துறோம்னா எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ஆனது போய் சேரணும் அப்படின்றது வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டிஎன்எஸ்டிசி ஓகேங்களா, ஸ்டேட் டேட்டா சென்டர் ஓகேங்களா. இது டிஎன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெசசரி டு ஃபவுண்ட் எஃபிஷியன்ட் எலக்ட்ரானிக் டெலிவரி ஃபார் த சர்வீசஸ் ஓகேங்களா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த டேட்டா சென்டரை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஹேக் பண்ணி அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றியமைக்கப்பட்டு ஒரு போலியான விஷயங்களை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுனால இதுக்கு செக்யூரிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஹோஸ்டிங் ஸ்டேட் ப்ரோட்டோகால் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு போய் பண்ணாலும் இ ஃபார்ம்ஸ் ஓகேங்களா, ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்வேஸ்லாம் நமக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் வால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வால் மாதிரி காமிக்கும் ஓகேங்களா. அது இந்த கேட்வே எல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். எங்களை கேட்வேஸ் வந்து சில நேரங்கள்ல பாக்ஸஸ்லயும் கேட்வேஸ் இருக்கும். சரிங்களா. அடுத்து ஆன்லைன் டெலிவரி சர்வீசஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதன் மூலியமா. நெக்ஸ்ட் இ சேவை சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுல இருந்து பேமெண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன் இதுல எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப இந்த இ சேவை அப்படின்றது 2 பேருக்கு பயங்கர உதவியாக இருக்கு. ஒன்னு G2C, இன்னொன்னு G2B ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட் டு பிசினஸ் அப்படின்றதுக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டையும் சிட்டிசனையும் ஒரு முகமையாக ஓகேங்களா, ஒரு முகவராக வைத்துக் கொண்டு ஓகேங்களா, இ சேவையை வந்து ஒரு முகவராக வைத்துக் கொண்டு ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய பாலமாக வந்து இ சேவை மையம் அப்படின்றது இயங்குது. நம்மளுக்கு தெரியும் இ சேவை மையங்களை நம்ம நிறைய கொண்டு போய் பண்றோம். ஏன் உதாரணத்துக்கு ஒரு காலத்துல வந்து வெப் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ப்ரௌசிங் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்க போய் தான் நம்மளுடைய என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி போடுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுடைய மொபைல்லேயே அதை வந்து என்ன பண்றோம் செய்யறோம். அதே மாதிரி சில விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு ஆதார் அப்டேஷன் அப்படின்னா இ சேவை மையங்கள்ல ஒரு சில அப்டேஷன்ஸ் தான் செய்ய முடியும். மித்த செய்யறது இல்லைங்க போகணும்னு பாத்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு தான் போகும் ஓகேங்களா. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பவுண்டரிக்குள்ள இந்த இ சேவையை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னிறுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க இதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களை 70க்கும் மேற்பட்ட ஆன்லைன் சர்வீசஸ் இப்பெல்லாம் வந்து 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் சர்வீசஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. விர்ச்சுவலைசேஷன் அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வச்சிருக்கோம் ஓகேங்களா. அந்த மொபைல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கிராக் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஒரு எமர்ஜென்சிக்காக நம்மளுடைய மெயில வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா
எடுத்துக்கொண்டு நம்மளுடைய லேப்டாப்லயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் சாரி ப்ரொசீஜர் சென்டருக்கோ போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தகவல்களை நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய லைசன்ஸ் யாரும் கையில கொண்டு போறது இல்ல. ஓகேங்களா? நம்ம ஒரு ஆப்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்பீடு, எஃபிஷியன்சி, காஸ்ட் எஃபிஷியன்சி, டிப்ளாய்மெண்ட், ஸ்கேலிங் அப். இன்னொரு விஷயம் பேப்பர் லெஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அது பண்ண தேவையில்லை. இது எல்லாமே வந்து என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் மூலியமா வந்துருது. ஸோ இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அடாப்ட் ஸ்கேன். ஓகேங்களா? அடாப்ட் ஸ்கேனு, சிசி ஸ்கேன்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அடுத்து நெட்வொர்க் நாலேஜ் சாரி நேஷனல் நெட்வொர்க் பண்ணிச்சுக்கோங்க. நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படின்றது 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சில விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு வரது. ஓகேங்களா? மல்டி ஜிகா பிட்ஸ்லாம் எப்படி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றது, எவ்வளவு பேண்ட் வித் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாலேஜையும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழியா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதன் பொருட்டு பண்றாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு வகையான விர்ச்சுவல் அப்டேஷன் சொல்லுவாங்க. விர்ச்சுவல் அப்டேஷன் எப்படி சார் அப்டேஷன்? விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு டிவிஏ இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வரும்போது நாலேஜ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. மல்டிபிள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது சரி இது தப்பு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியுது. நெக்ஸ்ட் நேஷனல் ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்றது என்ன பண்றாங்க 2017 தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய நெட்வொர்க் அப்படின்ற அந்த தலைப்புல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் கோஆக்சில். ஓகேங்களா? கோஆக்சில். ஓகேங்களா? ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள்ஸ் பத்தி படிப்பீங்க. ஓகேங்களா? ஒரு காலத்துல ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கலரா லைன் போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் வயரை போட்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்றது ஜியோ ஃபைபர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? சோ அது எல்லாமே ஆப்டிகல் ஃபைபர்ஸ் தான். நம்ம நார்மலா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லைட்டிங் எஃபெக்ட் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் டிவில வரது. ஓகேங்களா? டிஷ் டிவில வரக்கூடிய கேபிள் ஆப்டிகல் ஃபைபர். ஆனா அது வேற மாடல் ஆஃப் கேபிள். ஓகேங்களா? கோஆக்சிலும் ஆப்டிகல் ஃபைபரும் ஒரு கலந்த ஒரு கேபிள் தான் அது. ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்றது கண்ணாடி வழி தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப ஸ்பீடா டேட்டா டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ண முடியும் பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். காஸ்ட் எஃபிஷியன்சி ஜாஸ்தி. பட் ஆனா வெகு தொலைவை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? வெகு தொலைவு வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும். இங்க இருந்து சென்னை வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப மதுரையில இருக்கேன் அப்படின்னா சென்னை வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தகவலை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா நான் ஓஎஃப்சி யூஸ் பண்ண அப்படின்னா போயிடும். ஓகேங்களா? சில நேரங்கள்ல ஒரு காலத்துல ஒரு ரெட் கலர் கல்லை வச்சு ஓஎஃப்சின்னு எழுதி போட்டிருப்பாங்க பிஎஸ்என்எல். சரிங்களா? பிஎஸ்என்எல் ஓஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர்ல ஒரு கல் வச்சிருப்பாங்க. மயில் கல் மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? பெயிண்ட் அடிச்சு. அப்ப என்ன காரணம்னா அண்டர் கிரவுண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, ஓஎஃப்சி கேபிள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ அதனால நவ் இட்ஸ் பாரத் நெட், தமிழ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு. சோ இவங்களுடைய பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி வந்து வில்லேஜ், பஞ்சாயத்து ஓவரால் எல்லாத்தையுமே இணைக்கணுன்றதுக்காக இதை வந்து 2017ஆம் ஆண்டு தொடங்குச்சு. ஓகேங்களா? அப்ப லெவரேஜ் போத் பாரத் நெட், தமிழ் நெட் ரெண்டையுமே உள்ள கொண்டு வரலாம். இப்ப ரீசெண்டா கூட நம்ம என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கேபிள் டிவி மூலியமா, ஓகேங்களா, கேபிள் மூலியமாக நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? என்ஷோர் டெலிவரி அண்ட் தென் இ சர்வீசஸ் அண்ட் இ அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஈஸியா என்ஷோர் பண்றதுக்காக இது வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுது. இது ரொம்ப செக்யூரும் கூட. ஓகேங்களா? வேகமாக என்ன ஆகுதுன்னா டேமேஜ் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ரெசிடென்ட் டேட்டா ஹப். எப்படி தரவு முகமை, ஓகேங்களா, டேட்டா சென்டர்னு ஒன்று இருந்துச்சோ ஹப்னு ஒன்று வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. ஸோ இது சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸா வந்து இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. இதுவும் செர்வர் ஃபார்ம் தான். இதுவும் செர்வர் ஃபார்ம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம திஸ் பிசியை கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் பிசியை கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு லோக்கல் டிஸ்க் சிடிஇன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த டிஏ மட்டும் நம்மளால ஷேர் பண்ண முடியுமா சார்னா ஷேர் பண்ண முடியும். அப்படி ஷேர் பண்ணி ஒரு 2-3 பேர் உங்களுடைய வலையமைப்பை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்பயுமே இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான சர்வர். அதாவது தரவானது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் அதை என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சிங்கிள் சோர்ஸ் வேலிடேஷன் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து ஹப்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு சில துறைகளுக்கு ரீதியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் சிட்டிசன் ஐடென்டிஃபிகேஷன் while providing a benefit and targeting a benefits of under the different schemes அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆதார் லிங்கேஜ் எடுத்துக்கோமே. ஆதாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஹப் டிஃபரெண்ட் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரிஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஐரிஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா எடுக்கணும். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது என்ன பண்ணணும், உள்ள வைக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெகனைஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட ஆதாருக்கு ஒரு ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அப்டேஷன் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும், உள்ள போகும். ஸோ அதனால ஆதார் லிங்கேஜ் அப்படின்றதுக்கு சில டேட்டா ஹப்ஸ் தனியா இருக்கு. அதே மாதிரி வந்து சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஸுக்கான சில விஷயங்கள் கொடுக்கறது,
ஒரு சில பேருக்கு வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வில்லேஜுக்கானது மட்டுமா அந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு போய்க்கிறது. ஓகேங்களா, அதுல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற தரவுகளை மட்டும் அந்த ஹப்ல வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஹப் அப்படின்றத 2013-14 ஆண்டுல வந்து கொண்டு வராங்க. சரிங்களா. சோ இதுக்கடையில ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து போயிடலாம். அதுக்கப்புறம் சரி, இப்படி இருக்கக்கூடிய அமைப்பானது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. சோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்இஜிபி, ஓகேங்களா, அப்படி சொல்லியிருந்தோம். பிளான் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த பிளானின் அடிப்படையில தான் இயங்குது. ஓகேங்களா. இந்த பிளானின் அடிப்படையில என்னென்ன விஷயங்கள்லாம் இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த டிஎன்இஜிபி, ஓகேங்களா, இந்த பிளான் மூலியமா டிஎன்இஜிஏ, ஓகேங்களா, டிஎன்இஜிஏ, ஓகேங்களா, இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கமிஷனரா இருப்பாங்க, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஜூனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டரேட்டா இருப்பாங்க, டைரக்டர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா. மின்னாளுகை முகமை அப்படின்னு சொல்லுவோம், ஏஜென்சின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த ஏஜென்சி மூலியமா பிளானின் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன பாத்தீங்கன்னா மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா வழிவகை செய்யணும். 13 மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா. அதன் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபெக்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க. ஒரு அபெக்ஸ் கமிட்டி அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதாவது அபெக்ஸ் அப்படின்னா உயர்மட்ட குழு அப்படின்றது அர்த்தம். உயர்மட்டம் அப்படின்றது அபெக்ஸ். ஓகேங்களா. உயர்மட்ட குழு அப்படின்றது ஒரு குழுவை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எம்எம்பிஸ் வந்து கரெக்டா போகுதா, சரியா நம்ம பண்றோமா அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்காக. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவதாக, ஓகேங்களா, இது வந்து ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டி, சாக்னு சொல்லுவாங்க, எஸ்ஏசி, ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டி. அடுத்து இரண்டாவதாக எஸ்இஜி, ஓகேங்களா, எஸ்இஜி இது வந்து ஸ்டேட் இ கவர்னன்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு குரூப். ஓகேங்களா, ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. அப்ப அபெக்ஸ் கமிட்டிக்கு கீழே ஒரு குழு வருது. அந்த குழுவுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா டிஎன்இஜிஏ போர்டு ஒன்று கொண்டு வரும். போர்டு. ஓகேங்களா. அப்ப இந்த போர்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வழிகாட்டு. சரிங்களா. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சூப்பர்வைஸ் பண்றாங்க. சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு சில குரூப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ஸ் மூலியமா வந்து என்ன பண்ணீங்கன்னா டிஎன்இஜிஏ போர்டுன்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுக்கு வழிகாட்டுதல் செய்யறாங்க. யாருக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டுறாங்க. ஓகேங்களா. யார் சார் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா ஐடி எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அந்த ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா செமிட், ஓகேங்களா, எஸ்இஎம்டி, ஓகேங்களா, ஸ்டேட் இ கவர்னன்ஸ் மிஷன் டீம் அப்படின்றது அர்த்தம். ஸ்டேட் இ கவர்னன்ஸ் மிஷன் டீம். ஓகேங்களா. இதுல யார் யாரெல்லாம் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஐடி கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வழிகாட்டுதல். இல்ல இதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைப்பு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா. அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி மேல உயர்மட்ட குழுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. சரிங்களா. சோ இதுக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து இவங்க எல்லாமே ஸ்டேட் லெவல்ல தான் இருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இ கவர்னன்ஸ் சொசைட்டி, ஓகேங்களா, அப்படின்றத உருவாக்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வழிநடத்தல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எழுதுறேன் டிஎன்இஜிஏ, ஓகேங்களா. இதன் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிபி பிளான் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பிளான் சரியாக போகுதா, இந்த எம்எம்பிஸ் கரெக்டா போகுதா அப்படின்றதுக்காக ஒரு அபெக்ஸ் கமிட்டி, ஒரு அபெக்ஸ் கமிட்டி உயர்மட்ட குழு ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் அபெக்ஸ் கமிட்டிக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஜி இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சிஜி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சாரி டிஎன்இ கவர்னன்ஸ் ஏஜென்சிக்கு வந்து இருக்கக்கூடிய போர்டுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சில குழுவை பரிந்துரைக்குது. சரிங்களா. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யாருக்கு வழிகாட்டுதல் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா செமிட் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் செய்யறாங்க. இந்த செமிட்ல வந்து ஐடி கன்சல்டன்ட், ஓகேங்களா. சோ வந்து டெக்னாலஜிக்கல் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க. சரிங்களா. சோ நெக்ஸ்ட் இவங்க அடிப்படையில வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டி உருவாகி அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மேம்படுத்துதல் அப்படின்றது உள்ள போயிட்டு. சரிங்களா. சோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இ கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்இஜிஎல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஓகேங்களா. சோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான நோட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் சோ இதையும் தாண்டி ஓகேங்களா இப்போ நம்மளுக்குலாம் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இ சைன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோப்புகள்ல சைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கோப்பு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இ கோப்புகளாக இருக்கு இல்ல பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா நம்ம எடிட்டா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து என்ன பண்ணலாம் அதுல மேக் பண்ணலாம். இப்போ நம்ம எழுதுறது கூட ஒரு வகையான சிக்னேச்சர், ஒரு அனடேஷன் சொல்லுவாங்க.
சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து உள்ள கொடுக்குறாங்க. அது மாதிரி இமெயில் அட்ரஸஸ் வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு செக்யூரா இருக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு போகணும் அப்படின்றதையும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் செமிட் நம்ம சொல்றோம் ஸ்டேட் இ மிஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. இது இ கவர்னன்ஸ் மிஷன் டீம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டு த அபெக்ஸ் கமிட்டி. நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் டு த அபெக்ஸ் கமிட்டி. இவங்க டிஸ்கஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில அட்வைசரிஸும் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இனிஷியேட்டிவ் அண்டர் என்இஜிபிக்கு வந்து ஃபுல்லி ஃபவுண்டட் பை மீட்டிங். ஓகேங்களா. ஸோ என்இஜிபி வந்து ஃபுல்லி ஃபவுண்டட் பை பார்த்தோம்னா ஐடி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது மாதிரி அந்த அடிப்படையில் இங்க வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமிட் அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதன் அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் சொசைட்டி அப்படின்றது 2012ஆம் ஆண்டு உருவாக்கி, ஓகேங்களா. அதுக்கு ஹெட்டா யார போறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். அது போக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சில கார்பரேஷன்ஸ் வந்து உள்ள என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள பண்றாங்க. இவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஓவரால் கைடன்ஸ் டு த இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதை எப்படி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான். சரிங்களா. அடுத்து அரசு இ சேவை சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2014ஆம் ஆண்டுல இருந்து ரொம்ப ஃபெமிலியரா ரொம்ப இனிஷியேட்டிவா சூப்பரா போயிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இதனுடைய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரி கார்பரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து கேபிள் டிவி ஆப்ரேஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சில G2 பிக்கு தேவையான சில விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அரசு இ சேவை சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து டோட்டல் சொல்யூஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2006ஆம் ஆண்டுல கொண்டு வந்தாங்க. அப்ப டோட்டல் சொல்யூஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா முழுமையாக, சரிங்களா. அதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அப்படின்றதுக்குள்ள கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி அதுல ஜிஎஸ்டி வேட் சிசாட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு நீட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. அப்ப அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிட்டா போதுன்னா ரெனிவல் மட்டும் பண்ணிட்டா போதும், ஒரு தடவை அப்ளை பண்ணா போதும். அந்த அப்ளையுமே வந்து நம்ம டிஜிட்டல் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இ ஃபில்லிங் மூலியமா என்ன பண்ணிடலாம். அப்ப 99% டோட்டல் கமர்ஷியல் டாக்ஸஸ் வந்து ரெவென்யூ இஸ் பீங் கலெக்டட் டு ஆன்லைன் மட்டும்தான். ஓகேங்களா. இப்ப வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிடையாது. 100% என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்ப நான் ஒரு ஜிஎஸ்டி டின் நம்பர் வாங்குறேன் அப்படின்னா டின் நம்பர் மட்டும் என்ன பண்ணிட்டா போதும், அப்டேட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா. டின் நம்பர் மட்டும் என்ன பண்ணிட்டா போதும், அப்டேட் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பரையும் நான் என்ன பண்ணிட்டா போதும், நார்மலா அப்டேட் பண்ணிட்டா போதும், ரெனிவல் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த ரெனிவலுமே நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். சரிங்களா. இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ எல்லாமே வந்து டோட்டல் சொல்யூஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி இப்ப சூப்பரா அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜிபே பண்றோம். ஓகேங்களா. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா செலவுகளை வந்து ரொம்ப ஈஸியா முழுமைப்படுத்துறது. டிஜிட்டல் பரிமாற்றம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. சரியாங்க. சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர் தகவல் பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இது கொலாபரேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடியை கொண்டு வரும்போது, ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள கொண்டு வரது ப்ராப்ளம் இல்ல, கம்ப்யூட்டரைஸ் ஆகுறது எல்லாம் ப்ராப்ளம் இல்ல, அது டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சோ அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் தான். ஒரு பேரியரே வந்து லாங்குவேஜ் தான். ஓகேங்களா. இப்ப எல்லா லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் தேவையான லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா. அதனால டீடைல்ஸ் ஆல் அச்சீவ்மெண்ட்ஸ், ஓகேங்களா. தமிழ் அந்த தமிழ் லாங்குவேஜஸ்க்கு தேவையான லிட்ரஸிஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வராங்க. சரிங்களா. அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை டிஜிட்டலா மாத்தும் போது இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல சில விஷயங்களை மாத்துறோம் அப்படின்னாலே இப்ப நம்ம இங்க பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுல போயிட்டு இ கவர்னன்ஸ் போதீங்க அப்படின்னா மின் ஆளுகைன்னு வராது. ஓகேங்களா. மின்னணு ஆளுமை, ஓகேங்களா. அப்படின்றத கொண்டு வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரத்துன்னு கொடுக்காது, ஷரத்துன்னு கொடுக்கும். சரிங்களா. விதின்னு கொடுத்துரும் சில நேரங்கள்ல ஆர்டிக்கல் அப்படின்றதுனால கட்டுரைன்னு சொல்லி கொடுத்துரும். சரிங்களா. டிரான்ஸ்லேஷன்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப தமிழருக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எல்லா தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அது தொடர்பான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் ஒரே ஆர்ச்சிவ்மெண்ட்ஸ்ல உள்ள கொண்டு வரதுக்காக அதை கலெக்ட் பண்றாங்க. ஆர்ச்சிவ்மெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. இப்படி ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஒரு பெட்டி மாதிரி போட்டு ஒரு பூட்டு மாதிரி போட்டுருப்பாங்க. அதான் ஆர்ச்சிவ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள சேமித்து வைக்கிறது. எல்லா விஷயமே உள்ள வந்து ஒரு தரவுல இருக்கு. ஓகேங்களா. அதை வந்து எப்பனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழ்நெட். தமிழ்நெட் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பேண்ட் வித் ப்ரொவைடட் பை என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருக்குன்னா கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ், டவுன் பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னா G2Gக்காக. G2G ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டுல ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செக்யூரா இருக்கும், பிரச்சனை வராது, யார் வேற யாராவது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எனேபிளிங் அர்பன் சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இசேவை மூலியமா தான் கொடுக்குறாங்க, டைரக்டா கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா. அவல் சர்வீசஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் த்ரூ டோர் ஸ்டெப்ஸ் போயிட்டு அது என்ன பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஒரு காலத்துல ஃபேக்ஸ் இருந்த மாதிரி, ஓகேங்களா. ஒரு காலத்துல ஃபேக்ஸ் இருந்த மாதிரி அந்த அமைப்பு தான். பாரத் நெட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி த்ரூ த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்னால இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் மக்கள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பர் ஓகேங்களா. எப்பனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் ஓகேங்களா, ஃபேமிலி டேட்டா பேசிஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய யூனிக் டேட்டா பேசிஸாக இருக்கலாம், குடும்ப தலைவராக இருக்கலாம், எல்லாமே. இப்போ ஒரு காலத்தில் நம்ம ரேஷன் அட்டையை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது இப்போ இந்த ஸ்மார்ட் கார்டை நம்ம சில விஷயங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னாலோ, இல்லை வந்து நீங்க வந்து ஒரு 6 மாசமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னாலும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, நீங்க வாங்கலன்றது இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, நம்ம வாங்குறதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் போட்டு விட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பார்த்தோம்னா மக்கள் நம்பர், அதுக்குள்ள வரக்கூடிய எல்லா விஷயமே இதுக்குள்ள வரும். ஓகேங்களா. ஸோ இதான் ஓகேங்களா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீடேக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் நம்மளுக்கு போதும். சரிங்களா. தமிழ் கம்ப்யூட்டிங் நீங்களா உழவன் மொபைல் ஆப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆப். அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா 15 சர்வீசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கொண்டு வராங்க. ஓகேங்களா. நிறைய பேருக்கு தெரியும் சாட் ஜிபிடி, அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோ பைலட். இதன் அடிப்படையில எல்லா விஷயங்களும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூவ் அப் ஆகுது. ஓகே ரைட் ஃபைன். ஸோ இதான் இதோட இ கவர்னன்ஸ் அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இ கவர்னன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸ் வருவோம். அந்த லைவ் கிளாஸ்ல என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கேளுங்க. ஓகேங்களா. இதுக்கடுத்து உங்களுக்கு டிபிஎஸ்பி வந்து என்ன பண்ணிடுறேன்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இன்னைக்கு நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம நாளைக்கு லைவ் கிளாஸ்ல பாக்குற மாதிரி நம்ம வந்து அப்படிலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி யூனியன்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த லைவ் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு காலங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, நம்ம ஈஸியா வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சுக்கோம். சரிங்க. ஓகேங்க. நன்றி.